டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது 18 நபர்கள் ஒரு வேலையை 96 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 18 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 26 நாட்களுக்கு பிறகு மேலும் 10 பேர் அவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க. நியூவாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மொத்தமாக அந்த வேலை எத்தனை நாட்கள் செய்து முடிக்கப்படுன்னு கேட்குறாங்க. டைம் இருக்குள்ள இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல 18 நபர்கள் ஒரு வேலையை 96 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 18 பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 26 நாட்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 பேர் அவங்க கூட வந்து சேர்றாங்க, புதுசாக வந்து சேர்றாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன 18 நபர்கள் பெருக்கல் பாருங்க, இங்க 96 நாள், இங்க ஒரு 26 நாள், ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். 96ல 26 போச்சுன்னா மீதி 70 சீக்வல் டு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 18 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்றாங்க நீயோ 10 பேர். அப்போ 18 + 10 28 பெருக்கல் எத்தனை நாட்கள். ஸோ நெக்ஸ்ட் 18 பெருக்கல் 70 வகுத்தல். இந்த 28 போச்சுன்னா வகுத்தல் வரும். 28 சீக்வல் டு கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் 14 கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 5. ஸோ நெக்ஸ்ட் 18 2 கேன்சல் பண்ணா 9. 9 × 5 = 45. 28 பேர். இந்த 18 + 10 28 பேர் 45 நாள் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. பிளஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க? 26 நாள் செஞ்சிருக்காங்க. முன்னாடி பாருங்க இந்த 18 பேர் மட்டும் 26 நாள் செஞ்சிருக்காங்க. அப்ப பிளஸ் 26 ரெண்டையும் ஆட் பண்ணா 71. ஸோ முழுவதும் அந்த வேலை முழுவதும் 71 நாள் செஞ்சு முடிக்கப்படும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.